உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே 213 யாரெல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, சார் ரிஷப ராசிக்கு லவ் மேரேஜ் ஆகுமா சார்? அதாவது வினிதா எடுத்த உடனே அந்த மாதிரி நம்ம பதில் சொல்ல முடியாது சாமி. ரிஷப ராசிக்காரங்கள் ஒரு 50-60 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாரும் லவ் மேரேஜ் பண்ண முடியுமா? லவ் மேரேஜுக்கு உண்டான கான்செப்டு உங்கள் லக்கண ரீதியாக எடுக்கணும். அதில் 7 5 சேர்க்கை, 1 குடையவனும் 7 குடையவனும் சேர்க்கைலாம் இருக்குது. அதனால் அவங்க ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்து சொல்கிறேன். ராகவன், வணக்கம் ஐயா. 6/11/1989 இரவு 1:05 மன்னார்குடி. 6 என்ற ராகு திசை ஏன் மிகப்பெரிய பொருளாதாரம் முன்னேற்றம் தரவில்லை? அடுத்து வரும் குரு திசை பொருளாதாரம் முன்னேற்றம் தருமா? அதான் நான் ஒரு வீடியோவிலே போட்டிருக்கேனே. தனுசு ராசி, தனுசு லக்கணம், மீன லக்கணம், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுனுடைய திசைகள் எல்லாம் பிழைக்க தெரியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, லக்கணத்தில் குரு இருக்கக்கூடியவங்கலாம் ராகு திசையெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது சாமி. ராகுலாம் வந்து கம்பி மேலே நடக்கிற மாதிரி, கரணம் தப்பினால் மரணம் பாங்கல்ல, அந்த மாதிரி சர்க்கஸ் மாதிரி. அது திடீர்னு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும், ஒரே நாளில் நம்ம ஜீரோ மைனஸ் கொண்டு போய் விட்டுரும். ராகுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ராகுல வந்து பேராசை பிளானட். இது இரவு 1:05 மன்னார்குடி. சிம்ம லக்கணம், ராகு சந்திரன் சேர்க்கை 6ஆம் இடத்துல. குரு திசை உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். 5ஆம் பாவாதிபதி வக்ரம். 5ஆம் பாவாதிபதி வக்ரம் பெற்றால் மன்னார்குடியில் இருக்கக்கூடாது சாமி. மன்னார்குடி விட்டு வெளியில் போயிடணும். ஊரில் இருந்து வேறு பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, சரியா? இந்த ராகு ஏன் உங்களுக்கு டெவலப் 6ஆம் இடம் நல்ல இடம் தானே. அங்கே பாருங்கள், பாவக சக்கரத்தில் அது 7ஆம் இடத்துல இருக்குது, சரிங்களா? 7. அதே மாதிரி அது யாருடைய ஸ்டாரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2ஆம் பாதம், அதாவது அவிட்டம், செவ்வாயினுடைய ஸ்டாரில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 9 கூடியவன். இது சரராசியல், மகரம். புலம்பெயர்ந்து வெளிநாடு, வெளியூர். ராகு ஏன் கொடுக்கவில்லை? ராகு ஏன் கொடுக்கவில்லை? உங்கள் ஜாதகத்தை ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு கிரகங்களோட நாம் ஒன்றி போகணும், புரியுதுங்களா? அந்த கிரகத்தோட நான் நிறைய ராகு தேச ஜாதகங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்தவரை ராகு நல்ல கோள் தான், நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய கோடீஸ்வரனெல்லாம் ஆக்கி விடும். ஆக அது இருக்கக்கூடிய பாவகம், அதுக்கு சார்ந்த ஒரு துறை, தொழில், ஆக புலம்பெயர்ந்து இருப்பது, இதெல்லாம் இருந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, மன்னார்குடியிலே பிறந்து மன்னார்குடியிலே இருக்கிறீங்க அப்படின்னா டெவலப் ஆக முடியாது. அடுத்த திசையும் டெவலப் ஆக முடியாது. அடுத்த திசையாவது மைக்ரேட் ஆகி வெளியில் போயிருங்க. கடவுள் துணை. மீன லக்கணம், ராசி லக்னாதிபதி 12, ரைட்? ராசி மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் ராசியாதிபதியாக இருந்து 12, சரி. 4இல் இருக்கக்கூடிய 2 9 11 அதிபதிகளை பார்த்தால் மகாதன யோகம் உண்டா? எப்போது பலன் கொடுக்கும்? நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தே கொடுக்க மாட்டேறீங்க. நான் அப்படியே பார்த்து பழகி போச்சு. ஷட்பலம் பார்ப்பேன், பாவகத்தில் பார்ப்பேன், என்ன நட்சத்திர சாரம் பார்ப்பேன். அதெல்லாம் இல்லாமல் மொட்டையாக கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது சாமி. வரதராஜன் அவர்கள் மேஷ லக்கணம், 2ல் ராகு, 8ல் செவ்வாய். ராகு 7ஆம் பார்வையாக செவ்வாய் ராகுவை பார்க்கறது. ராகு திசை எப்படி இருக்கு? எல்லாம் பொதுவாக தான் கேட்குறீங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் ப்ளீஸ். பொதுவான கேள்வினா இப்போ இவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், இப்படி கேட்கணும். ஐயா வணக்கம். ஐயான்லாம் சொல்கிறேன். அவங்க, நான் அவிட்டம், என் காதலர் சித்திரை, இருவரும் 5 ஆண்டுகள் காதலித்து வருகிறோம். இரு வீட்டாருக்கும் சம்மதம்.
நான் ஒரு முன்கோபி, ஆனால் அவர் மிகவும் பொறுமைசாலி, அமைதியானவர். இருவருக்கும் ஒரே ரஜ்ஜு. பரிகாரம் ஏதாவது உள்ளதா? 2 வீட்டாரும் ஜாதகம் பார்க்க வேண்டாம், ஏற்கனவே மனப்பொருத்தம் உள்ளது என கூறிவிட்டனர். இருப்பினும் இதற்கு ஏதாவது பரிகாரங்கள் ஏதேனும் உள்ளதா? விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை என்பதே பரிகாரம். உணர்ச்சி வசப்படுவது இல்லை என்பதே பரிகாரம். அவசரப்படுவதில்லை, கோபப்படுவதில்லை என்பது பரிகாரம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு விஷயங்களுக்கும் எந்த விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க, அதுதான் பரிகாரம். கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. புத்தருடைய அஷ்டாங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. சரியான பேச்சு, சரியான பார்வை, சரியான சிந்தனை, சரியான வாழ்க்கை, சரியான உந்துதல், சரியா? அதே மாதிரி சரியான தியானம், இதெல்லாமே விழிப்புணர்வு. இந்த மாதிரி பரிகாரத்துக்கு போயிருங்க. என்ன கான்செப்ட் அதுதான். ஒரு டெரர் இன்னொரு டெரரை கல்யாணம் பண்ணிட்டா எப்போ ஆயுதத்தை கையில் எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆயுதத்தை போட்டுருங்க, டெரராக இருக்க மாட்டீங்க, சாத்வீகமாக மாறிடுவீங்க. தீவிரவாதியை விட மிதவாதியாக மாறிடுவீங்க. மிதவாதியாக இருப்பது தான் மிகச்சிறந்த பரிகாரம். ரைட். அடுத்தது நந்தினி, டேட் ஆஃப் பர்த். ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாமா? ரைட், கேள்வி கரெக்ட். ஃபைனான்ஸ், ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் பாவக தொடர்புடையது. ஏற்கனவே அதுக்கு நல்லா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். 31/10/1987 13:18 PM. 13:18 PM. மகர லக்கணம், கும்ப ராசி. 10ஆம் பாவாதிபதி 11இல். ரெண்டு கூடையவன் 11இல். இந்த 2ஆம் பாவகம் நல்லா இருக்கணும் சார். 2-11க்கு போயிடுச்சுனாலே அந்த திசையும் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ தான் நான் 2 சொன்னேன். இந்த 2-11 இருந்து திசை இருந்ததுன்னா ஃபைனான்ஸ் தொழில் தாராளமாக செய்யலாம். அவங்களே தான் கேட்டிருக்காங்க, ஐயா 10இல் சூரியன் புதன் என்ன தொழில் செய்யலாம்? மகர லக்கணத்துக்கு நிறைய பிஸ்னஸ் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சூரியன் 9 கூடியவன் 10ஆம் இடத்துல, 9ஆம் பாவாதிபதி 10ல் இருந்ததுன்னா ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், கார்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஃபைனான்ஸ் கேட்டீங்க, ஃபைனான்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஜீவ பிரகாஷ், மெடிக்கல் ரிலேட்டட் படிக்கலாமா? ரைட், நல்ல கேள்வி. மெடிக்கல் ரிலேட்டடுக்கு செவ்வாய், கேது, சூரியன், ராகு, குரு இது சார்ந்த தொடர்புகள் நமக்கு வரிசையாக நல்ல இடத்துல இருக்கணும். அவ்வளோதான். 18:50. 10ஆம் பாவகம் சூரியன் வீடு, செவ்வாய் வீடு இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க டாக்டருக்கு படிக்கலாம். 10ஆம் வீடு சனி வீடு, மகர ராசி, செவ்வாயினுடைய திசை. 10ஆம் பாவாதிபதி யாருன்னா சனி 3இல். மெடிக்கல் ரிலேட்டட், பாராமெடிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போகலாம். ஏன்னா பொதுவாக வந்து இந்த ஜாதக அடிப்படையில் சூரியனுடைய ஸ்டார் 1 பாயிண்ட், லக்கணம் என்பது யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா கார்த்திகை 3 2 பாயிண்ட். சூரியனுங்கிறது ஜாதகத்தில் நீசம், செவ்வாய் அப்படிங்கிறது மருத்துவக்கோள் 12ல் மறைவு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால பாராமெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் ரிலேட்டடாக எடுங்க. 1-to-1 கூப்பிடுங்க, நம்ம ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். புஷ்பராஜ், வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? எப்பொழுது, எந்த நாடு, எத்தனை வருடம்? அப்பா, எந்த நாடு வரைக்கும் கேட்டிருக்கிறார். வெளிநாடு செல்லலாமா? வெளிநாடு வந்துங்க லக்கணம் வந்து
9 12 தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதியே அந்த மாதிரி இருக்கணும். லக்னாதிபதி வக்ரமாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஊரை விட்டு வெளில கிளம்பிடுவாங்க. தர்ம கர்மாதிபதி 9 10 ஒன்றா சேர்ந்து இருக்கணும். இவருக்கு எப்படி இருக்கு? 9ஆம் பாவாதிபதி வலுவாக இருக்கு. அதனால வெளிநாட்டு யோகம். சந்திரனுடைய திசை, செவ்வாய் திசை வந்து இவருக்கு வெளிநாட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இப்போ சந்திரனில் ஒரே குழப்பிகிட்டே இருப்பார். இந்த நாடு தான் இல்லை, நீங்கள் எந்த வந்து சிம்ம லக்கணம், நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ் கூட போகலாம். இப்போ புதன் புத்தி இதில் போக முடியாது. அடுத்தது கேது, சுக்கிரன் வேணால் சரராசியில் இருக்குது. சுக்கிர புத்தியில் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? 2025 ஐயா வணக்கம். நான் பெண், மதுரை, திருவோணம். NTA நெட் போட்டி தேர்வில் வெற்றி கிடைக்குமா? ஓகே. பன்னெண்டு 11 83. காலை 10 மணி. தனுசு லக்கணம், சரிங்களா? மகர ராசி, லக்னாதிபதி குரு 12ஆம் இடத்தில். பத்துக்குடையவன் பாவகத்தில் 11. இப்போ குரு திசையில் செவ்வாய் புத்தி. எந்த மாதம் சொல்கிறீங்க? வரும் ஆகஸ்ட் வாய்ப்புகள் இருக்கு. வரும் ஆகஸ்ட் வரைக்கும் குரு திசையில் செவ்வாயினுடைய புத்தி. ஆகஸ்ட் எத்தனாம் தேதின்னு போடல. இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து மற்ற சாஃப்ட்வேருக்கு ஒரு 20 நாள் 30 நாள் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் எடுத்துக்கலாம். குரு திசையில் செவ்வாய் புத்தி. செவ்வாய் லக்கணத்துக்கு யோகாதிபதி 10ஆம் இடத்துல இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படித்தீங்கன்னா வெற்றி. ஜாதக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆல் த பெஸ்ட். வாழ்க வளமுடன். உங்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தா ராணி. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மை சன் வெங்கட்ராமன் டேட் ஆஃப் பர்த். திருமணம் எப்பொழுது? லவ்வா அரேஞ்சடா? காதல் திருமணத்துக்கு லக்னாதிபதி 7 அல்லது 7-5 பரிவர்த்தனை அப்படிங்கிறது 1-2 பரிவர்த்தனைகள் ஆக இதெல்லாம் இருந்துச்சுன்னா லவ் மேரேஜ். இவருக்கு எப்படி இருக்கு? 12 மணி 36 நிமிடம். சென்னை. 7ஆம் பாவாதிபதி லக்னாதிபதி தொடர்பு இதுதான். ஆனால் ஒரு சின்னதாக சொல்கிறேன், லவ் மேரேஜ்னா 30 வயசுக்கு மேலே லவ் பண்ண முடியாது. சைக்காலஜிக்கலாக 18 to 23 அதோட முடிச்சுக்கணும். லக்னாதிபதி 7 ஒன்றா சேர்ந்தனா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க, சரிங்களா? இது வரைக்கும் லவ் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் திருமணம் என்பது தாராளமாக இப்போ குரு வந்து இப்போ 4ஆம் இடத்துல இருக்குது, இதுவே பார்க்கலாம். சுக்கிரனுடைய புத்தி இருக்கிறது நல்லது. ஏன்னா லக்னத்துக்கு யோகமான புத்தி யாருன்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிர புத்தியில் அவருக்கு கல்யாணம் நடக்கும். வரன் வந்தால் எனக்கு அனுப்பி வைங்க, நான் மேட்சிங் பார்த்து தரேன். நோ மேட்சிங்னா பணம் வாங்குறது இல்லை, சரிங்களா? குட் மேட்சிங்னா ஒரு சொற்ப அமௌண்ட்டு வாங்கிக்கிறேன். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு சார் மேட்சிங்னு போட்டு விட்டிங்கன்னா 3 நாளுக்குள்ளார பார்த்து அனுப்பிடுவேன். ராசியின் பலவீனம் கண்ணை பார்த்துட்டு உண்மை சாருங்கிறார். கொஞ்சம் திருந்துங்க சார், மாற்றிக்குங்க. மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை. மீனராசியினுடைய பலவீனங்கள் வெரி ட்ரூ சார். 5-3-84 6-55 ரேவதின்னு போட்டிருக்கிறாங்க.
பட் கேள்வி இதில் இல்லை. ஜாதகப்படி தடுமாற்றம் அதை பார்த்துட்டு ஒருத்தர், வணக்கம் ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உங்கள் சேவை தொடரட்டும், தானத்தில் சிறந்தது கல்வி தானம், ஜோதிட கல்வியை இலவசமாக கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு மிக்க நன்றி, போகும்போது எதை எடுத்து செல்ல போகிறோம், இதை நல்ல நிம்மதியாக நல்ல பொழுது விடியும் என்று வயநாட்டில் படுத்து உறங்கினார்கள். காலையில் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. எவ்வளோ ஒரு துயரமான ஒரு கோரமான ஒரு சம்பவங்கள். இப்படியெல்லாம் இந்த கலியுகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கும் பொழுது நாம் கற்ற வித்தையை கற்றபின் கற்பிப்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு தானமாக நீங்கள் சொன்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் எதை கொண்டு வந்தோம் எடுத்து செல்வதற்கு ஒரு அரிய கலையை நாம் நமக்குள்ளாரே மூடி வைக்கக்கூடாது. அதனால் வருங்கால ஜோதிடர்களை உருவாக்கும் பொழுது என்ன படிக்கலாம், யார் டாக்டர் ஆகலாம், என்ன நோய் வரும், இந்த திசையில் எப்படி இருக்கலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுவும் ஒரு கலை தானே. மாறும் விதி, மாறாத விதி, மாற்றப்படும் விதி. அதுக்கு ஒரு வீடியோ போடணும் நேரமே இல்லை. இது இப்படி என்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு முடிஞ்சால் மாறாத விதி என்றால் என்ன, மாறும் விதி, மாற்றப்படும் விதின்னு நான் நாளைக்கு 3 வீடியோ பண்ணி போடுறேன். வெங்கடேஷ் பர்கூர், இன்னும் மேரேஜ் ஆகலை, தொழில் இல்லை, வர்க்கோத்தம சுக்கிரன், ஏற்கனவே உங்களுக்கு பதில் போட்டிருக்கேன். 212 211 பாருங்கள், 203 கேட்டிருக்கிறீங்க. முத்துச்செல்வி, சார், அதிகாலை 4 மணி அளவில் கனவில் பசுமாடு துரத்துவது மற்றும் முட்டை வருவது போல் வந்தால் என்ன பலன்? பொதுவாக பசுமாடு பாசிட்டிவான எனர்ஜி, எருமை மாடுங்கிறது நெகட்டிவான எனர்ஜியில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பசுமாடு விரட்டிட்டு வர்றதெல்லாம் நல்லது. யானை துரத்தி வருவது போன்றெல்லாம் கனவு நிறைய நாள் கண்டிருக்கேன். பட் அதனுடைய பலன்களை அனலைஸ் பண்ணும்பொழுது ஏதோ நம்ம ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய உள்ள ஒரு அந்த சிந்தனைகள், எண்ணங்கள், அதுதான் கனவுகளாக வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆக ஒரு சிலருக்கு இன்ட்யூஷனாக ஒரு சில மனிதர்கள், ஏன்னா எல்லாமே நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது இன்றைக்கி நைட்டே கனவுல தெரியும், அதே மாதிரி மறுநாள் காலில் நடக்கும். இது ஒரு இஎஸ்பி ஆற்றல் அதுன்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ரானரி சுப்பீரியாரிட்டி பவர்னு சொல்லலாம். அதே ஒரு சிலர் கனவுகளை அவங்க பாட்டு கனவுவாங்க, கனவுகளை மறந்துடுவாங்க. கனவுகள் மறந்து போயிடும், அது பிரச்சனையே இல்லை. ஒரு சில கனவுகள் கண்டதுக்கு எங்கேயோ இப்போ எனக்கு நடக்கக்கூடிய கனவுகள் நம்ம என்ன நடக்கும்னா, அது ஏதாவது ஒரு நாட்டில் நடக்கும். ஒரு மிகப்பெரிய மழை பொழிந்து தண்ணீர் எங்கே பார்த்தாலும் சொத்தி தண்ணீர் அணைக்கிறது பார்த்தேன். வயநாட்டில் பிரச்சனைகள் சம்பவம் நடந்து டிவியில் பார்க்குறோம். நான் நிறைய கனவுகளை டிவியில் நிகழ்ச்சியாக பார்த்துட்ருக்குறேன். முதல் நாள் கனவுல கண்டது மறுநாள் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆற்றல், இதை உணரத்தான் முடியும். இதுக்கு என்ன பலன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரிங்களா? மாடு, அது பசுமாடு, அது பாசிட்டிவான எனர்ஜி. வணக்கம் ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், கறந்தபால் மடிக்கு ஏறாது, மிக அருமையான பழமொழி. கறந்தபால் காம்புக்கு ஏறாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது கதம்னு முடிஞ்சு ஒரு சப்ஜெக்ட் ஓகே முடிஞ்சிருச்சு, அதையே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். வாட் இஸ் நெக்ஸ்ட்? அதே பாட்டி கடமை செய், முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒன்று போட்டோம், கீழே உடஞ்சிருச்சு மண்பானை, மறுபடியும் மண்பானையை எடுத்து வைக்கிறத கவனமாக வச்சுக்கணும். அதுதான் அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டது. கறந்த பால் காம்புக்கு ஏறாது. வணக்கம் ஐயா. சுசிலா ராஜேந்திரன் அவர்கள், அண்ணா வணக்கம். சகிலா பானு, குருஜி, மனம் சந்திரன் சார்ந்தது, சூழ்நிலை, வாய்ப்பு, பொருளாதாரம், முக்கிய பொறுப்பு, 7ஆம் பாவகமாகனு கேட்டிருக்கிறார். ஆமாம் ஐயா. ரிஷபராசி, ரிஷப லக்னம், குரு திசை பற்றி 16.4 வருஷம் குரு திசை எப்படி இருக்கும் ஐயா, அதை பற்றி சொல்லுங்க. கணேஷ்ராம், வக்கரத குரு தசா என்ன செய்தது, அவருடைய அனுபவம். ரிஷப லக்கணத்திற்கு குரு திசை வக்கரமாக இருந்தால் நல்லது. 8ஆம் பாவாதிபதி வக்கரம் பெற்றால் தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், அதுலேருந்து நாம் தப்பிச்சு வந்துடுவோம்.
லக்ஷ்மணன் சார் வணக்கம். லக்ஷ்மணன், நீங்கள் கூறிய அனைத்தும் சரியாக உள்ளது. நீர்க்கட்டி உள்ளது. ஒரு கருக்குழாய் ஆபரேஷன் பண்ணி அகற்றிவிட்டனர். உங்கள் சேவைக்கு மிக்க நன்றி அப்படின்னு போடுறார். எந்த இதில் 201 பார்த்துட்டு சொல்கிறாரா எத்தனை? ஏன்னா எனக்கே மறந்து போச்சு. பட் நாம் செய்த ஆய்வு சரியானது என்று சொல்லும் பொழுது நாம் அடுத்த கட்ட ஆய்வுக்கு தயாராகிறோம். நாம் செய்த ஆய்வே சரியில்லை பொழுது அப்போ அந்த ஆய்விலேயே நாம் நிற்கிறோன்னு அர்த்தம். அதனால் ஜோதிடத்தில் பல கோடிக்கணக்கான டிப்ஸ், கோடிக்கணக்கான ஆராய்ச்சிகள், கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் எந்த ஜோசியருமே கரை கண்டவர் கிடையாது. எல்லாருமே எல்கேஜி யூகேஜி தான். அதனால் அதில் நான் ஏதோ ஒரு பார்ட் உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். ரைட். 5ல் ராகு என்ன செய்யும்? பாவங்களுக்கு உரிய ஸ்தான விளக்கம் அல்லது தெளிவுரை போதாதுங்கிறாரு. பார்த்தீங்களா? இந்த தெளிவுரையே போதாதுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி கரெக்டுங்கிறாரு. ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வேண்டும் சாமி. 5ல் ராகு என்னதான் செய்யும்? பொதுவாக புத்திரஸ்தானம், பிள்ளைகள், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய கற்பனை, ட்ரீம், கனவுகள், அதானே. அந்த இடத்துல ராகு தான் நெகட்டிவாக இருக்கும், பேராசையாக இருக்கும். அந்த திசை நடக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதனால் கீரன் தெளிவுரை போதாது. தெளிவுரையுடன் கூடிய விரைவில் வீடியோ வரும், பார்க்கலாம். ரஜி தட்டினால் மரணமா ஓர் ஆய்வு. அதில் வணக்கம் சார், பெண் துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம், பாதம் 3-4, பையன் கும்பம், அவிட்டம் 3-4. ஓகே, மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஜாதகம் பார்க்க போங்க. வீட்டில் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, மேரேஜ் பண்ணால் பையன் இறந்துடுவார்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். பரிகாரம் வந்து தான் சொன்னேன் சாமி. விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை. என்றைக்குமே என்னுடைய அனுபவத்தில் 1960-62 ரேஞ்சில் பிறந்தவங்க, மிருகசீரிடம், அவிட்டம் 2 பேர் நினைக்கிறேன். அவங்க 2 செவ்வாய் நட்சத்திரம். அது மட்டும் கன்ஃபார்ம். கல்யாணம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், வருங்கால சந்ததிக்கு சொல்லுங்கன்னு போகிறாங்க. அப்போ நாம் அதை உங்களுக்கு சொன்னோம். இதுக்கு பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. பொறுமை, நிதானம், அவசரத்தன்மை இல்லாமை, யோசித்தல், இதெல்லாம் தான். 2 பேரும் வாங்க, ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு 2 குடும்பமே வாங்க. இதுக்கு என்ன, ஏன் சொல்லப்பட்டது, எதனால் சொல்லப்பட்டது, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். அதுக்காக தான் படிச்சிருக்கோம். படித்ததை ஆய்வு செய்கிறோம். அதே மாதிரி அனுபவங்களை வெளிப்படுத்துகிறோம். நட்சத்திர ரீதியான பொருத்தங்கள், தினப்பொருத்தம், கணந்தினம் இல்லைன்னா சேர்க்கக்கூடாதும்பாங்க. கணந்தினம் இல்லாதவர்கள் எத்தனை பேர் சேர்த்து நல்லா இருக்காங்க. அதனால் நட்சத்திர பொருத்தம் காமன், அது யாருடைய உயிரையும் எடுக்காது என்பது என்னுடைய ஆணித்தரமான ஆய்வு. என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 213 பார்த்தோம். 214 மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.